सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே பிராத்மிக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, எக்ஸாம் நல்லா படிங்க. ஏற்கனவே நான் கிராமரில் என்ன கொடுத்துருக்கேன், 20 எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்? கட்டளை சொல், ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, எதிர்காலம். இப்போ எதிர்காலத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதிர்காலத்தில் லடிக்கியா கானா காயக்கி பார்த்தோம். இப்போ 21 அதில் ஒன்று இருக்குது பாருங்கள். வே ஆஜ் காவ் ஜாய் ஏங்க என்ன சொன்னேன்? எதிர்காலத்தில் வரும்போது மரியாதையாக சொல்லணும். ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொன்னேன். அப்பா அம்மாவை ஏங்க அப்படி கூப்பிடுவாங்க. அப்போ எவ்வளோ மரியாதை. வே ஆஜ் காவ் ஜாயங்க. எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா, மெமரி பவர் வச்சுருக்கிறதுக்காக. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். போன கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வட்டம் என்ன கிளாஸ்னால் இறந்த காலம். இறந்த காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சிருது. கோபால் ஆயா, கோபால் வந்தான். ஆயா யா யா யான்னு முடியும். லாயா காயா காயா இப்படி யாலே முடியும். அதே மாதிரி கோபால் ஆயா, கோபால் வந்தான். கோபால் காயா, கோபால் சாப்பிட்டான். கோபால் பியா, கோபால் குடித்தான். இப்படி நம்ம ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 72 வீடியோ போட்டிருக்கேன். எனது வினைச்சொல் வெறுப்பு தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி படிக்க முடியும். கம் ஸ்டேஷன் கயே. என்ன ஜி கம் ஸ்டேஷன் கயே போட்டிருக்கீங்க? போகணும் அப்படிங்கும்போது ஜாயே போடணுங்க இல்லையா? இல்லை, இது என்ன ஆகுன்னா நமக்கு இறந்த காலத்துக்கு ஜாவானது கயேவாக மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கம் ஸ்டேஷன் கயே, நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். நான் ஸ்டேஷனுக்கு போனேன். மைம் ஸ்டேஷன் கயா. சீதா ஸ்டேஷன் கயி, சீதா ஸ்டேஷன் போனார். சீதா ஸ்டேஷன் கயி. ஜா வராது, இறந்த காலத்தில் ஜா வராது, கயே தான் வரும். ஆப் கியூ கங்ஸே. ஆப் கியூ கங்ஸன் என்னது? நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? சிரிக்கிறீர்கள் சொல்லலை, சிரித்தீர்கள். பாஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. சிரிக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும்? கங்ஸ்தாகை, கங்ஸ்தேகை அப்படி வரும். ஆப் கியூ நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆப் கியூ கங்ஸே ஏ வருதா? யா ஏ இப்படி வந்துச்சுன்னா அது இறந்த காலம். நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அவுரதே காவேரியும் நகாயி. அவுரதேங் அப்படின்னா அவுரத்துனா பெண்மணி, அவுரதேங் பலர்பால் பெண்மணிகள். காவேரி மேம் நகாயீம், நகாயீம் இம் வரும். ஏன்னா ஒரு பெண் கிடையாது, நிறைய பெண்கள். அப்போ நகாயீம் வரும். பெண்கள் பெண்மணிகள் காவிரியில் குளித்தார்கள். இப்போ ஒரு பெண்மணி குளிக்கிறா, அப்போ என்ன வரும்? அவுரத் காவிரி மேம் நகா தீ, நகா தீகை அப்படி வரும். நல்லா கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ப்ரெசன்ட் சொல்லி கொடுத்துட்டேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபியூச்சர் டென்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இறந்த காலம் தான் வர்றோம். பெண்மணிகள் காவிரியில் குளித்தார்கள். காடி 10 பஜே நிகழி. வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. முடிஞ்சிருச்சு, புறப்பட்டுருச்சு. இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், இது பாஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், இறந்த காலம் பார்த்துட்டோம். அடுத்தது இறந்த காலத்தில் இன்னொன்று நே. நே வந்தால் எப்படி வரும்? மைம்னே காயா, நான் சாப்பிட்டேன். நே வந்தாலே கண்ணை முடிக்கிட்டு அது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். தும்னே கத்லிகா, நீ கடிதம் எழுதினாய். மைம்னே தீன் கேலே காயே. என்ன ஜி மைம் வந்திருக்கே, இங்கே காயே போட்டிருக்கீங்க. என் மைம் வந்தால் கூங்க ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில், இங்கே காயா வரும். இப்போ தான் சொன்னீங்க. நே வந்தால் எதை பார்க்கணும்? செய்யப்படும் பொருளை பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுவாயை பார்க்கக்கூடாது. நே வந்துருச்சா, என் செய்யப்படும் பொருளை பார்க்கணும். இது 3 வாழைப்பழங்க சாப்பிட்டான். யார்? நான் 3 வாழைப்பழங்க சாப்பிட்டேன். அப்போ இதை பார்க்காம செய்யப்படும் பொருளை பார்த்து காயே. காயே, காயாக்கு என்னது ப்ளூரல்? காயே, சாப்பிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோ. நே வந்தால் செய்யப்படும் பொருளை பாருங்கள். சீதா நே சாராம் கரிதே. இந்த மாடலை பாருங்கள், பெண்பால் வந்திருப்பாரு. ஏன் கரிதி போட வேண்டியதானே? ஏன் தே போட்டிருக்காங்க? 4 மாம்பழங்கள் வாங்கினாலாம். சீதா 4 மாம்பழங்கள் வாங்கினாள். அப்போ என்ன செய்யணும்? நே விகுதி வந்தால் செய்யப்படும் பொருளை பார்த்து சென்டென்ஸ் முடிக்கணும். கரிதே போடணும். கரிதி வராது. சீத்தே 4 மாம்பழங்கள் வாங்கினாள். தும்னே 10 ரூபாய் தியே. தும் வந்தால் ஹோ தான் வரும், தியா தியே தான் வரும். இது பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம செய்யப்படும் பொருளை 10 ரூபாய். அப்போ நீ 10 ரூபாய் கொடுத்தாய். நீ 10 ரூபாய் கொடுத்தாய். தியா வராது, தியே. ஏன்னா செய்யப்படும் பொருளை பார்க்கணும். நே ப்ரெசன்ட், நே பாஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது விரும்புதல். நல்லா கவனிச்சுக்கோ. எல்லாம் பிராத்மி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனி. 10 பாடம் ஒவ்வொரு மாடல் கொடுத்துருக்காங்க. மைண்ட் ஏ கலம் சாக்தாகும். அப்போ சாக்குன்னா என்னது? விரும்புகிறேன். சாக்குன்னா விரும்புதல். நான் ஒரு பேனா விரும்புகிறேன்.
மைம் வந்திருக்கு, அதனால விரும்புகிறேன். சாக்தா ஹூங், மைம் வந்தால் ஹூங் வந்துருச்சு ப்ரெசன்ட் டென்ஸில். கரீப் லோக் பைசா சாக்தே கைம். கரீப் லோக்குன்னா யார்? மக்கள். அப்போ என்னது? நிறைய பேர். அப்போ என்ன வரும்? கைம் வரும். அப்போ தா கூட என்ன சேர்க்கணும்? தே சேர்க்கணும். அப்போ கரீப் லோக் பைசா சாக்தே கைம், ஏழைகள் பணம் விரும்புகிறார்கள். இந்த தேகைம் வந்தாலே என்ன செய்யணும்? ப்ளூரல் தான் போடணும். தேகைம் விரும்புகிறார்கள். பச்சா ஏ கிளவுனா சாக்தா கை. பச்சா ஒரே ஒரு குழந்தை. இங்கே கை வந்துருச்சா? இப்போ குழந்தை ஒரு பொம்மை விரும்புகிறது. இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா விரும்புதலுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் வரும், பாஸ்ட் டென்ஸும் வரும். பார்த்து நீ எழுதணும். மேரி மாங் காவேரி மேம் ஸ்நான் கர்ணா சாக்தி தி. இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? தீ வந்திருக்கு. இது என்ன டென்ஸு? தீயை பார்த்தான்னு பாஸ்ட் டென்ஸ் தான். தா தே தி. என் அம்மா காவிரியில் குளிக்க விரும்பினாள். இதை விரும்பினாள். என் அம்மா காவிரியில் குளிக்க விரும்பினாள். மேரி மா காவேரி மே ஸ்நான் கர்ணா சாக்தி தீ. இது தீ போட்டாச்சு. இது முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சது? விரும்புதல் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடம் முடியும். பக்கு தாலாப் மேம் தைர் சக்தாகை. அவனால் குளத்தில் நீந்த முடியும். என்ன ஜி வக்கு வந்திருக்கு? அவன் போட்டால் ரைட் தான். அவன் குளத்தில் நீந்த முடியும், ரைட் தான். இது அழகாக இருக்குது. அவனால் குளத்தில் நீந்த முடியும். சக்கு வந்திருக்கு. அவன் வந்தால் என்ன வரும்? தா கை வரும். அவன் வந்தால் தாகை வரும். தும் அப் ஜா சக்தே ஹோ. இப்போ தும் வந்தால் தேகோ வரும். அப்போ நீ இப்பொழுது போகலாம். முடியும், உன்னால் போக முடியும். நீ இப்பொழுது போகலாம். அடுத்து வக்கு லடுக்கி ஹிந்தி மே கா சக்தி. வக்கு வந்திருக்கா? வக்கப்பட்டு பார்க்கக்கூடாது. பக்கத்தில் என்ன வந்திருக்கு? அந்த சிறுமி. அப்போ சிறுமி ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும். அப்போ இவ என்னது? பெண்பால். அப்போ அந்த சிறுமியால் ஹிந்தியில் பாட முடியும். சக்தியோடு முடிச்சிட்டாங்க. வக்கு லடுக்கி ஹிந்தி மே கா சக்தி. அந்த சிறுமியால் ஹிந்தியில் பாட முடியும்.